ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான அதே சமயத்தில் யூஸ்ஃபுல்லான ஒரு 7 வகையான டிப்ஸ் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், முழுமையாக பாருங்கள். முழுமையாக பார்த்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் இந்த வீடியோக்கு லைக் கொடுத்து நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். டிப்ஸ் நம்பர் 1 ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸு. இந்த டிப்ஸை கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீடுங்களில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். 100% ஒர்க் ஆகும். உங்களுக்குமே ஈஸியாக வேலை முடியும். எந்த ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு க்ளீனிங் ஒர்க்கும் இருக்காது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம குக்கர்லாம் விசிலில் அதிகமாக தண்ணி வச்சுட்டாலும் சரி, சம்டைம் ஒரு சில விசிலெலாம் பார்த்திங்கன்னா தண்ணி வெளியே வரும். ஸோ அந்த மாதிரி வெளியே வந்தாலும் பார்த்திங்கன்னா குக்கர் முடிங்கள்லாம் தெரிச்சிடும், வெளியெல்லாம் தெரிச்சிடும். அந்த மாதிரி தெரிக்காமல் இருக்க அந்த மாதிரி டிஷ்யூ பேப்பரை ஒரு 4-5 டிஷ்யூ பேப்பர் நடுவில் சென்டராக ஹோல்ஸ் போட்டு இந்த மாதிரி நீங்கள் இன்சர்ட் பண்ணிட்டு மேலே விசில் வச்சுட்டாலும் போதும். இப்போ பாருங்கள், விசில் தண்ணி வந்தாலுமே அந்த டிஷ்யூ மேலே தான் படும். ட்ரை பண்ணி பாருங்கள், இது நல்ல ஒர்க் அவுட் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். அதிகமாக தண்ணி போனாலும் சரி, வெளியே தண்ணி தெரிச்சாலும் சரி, இந்த மாதிரி நீங்கள் இருக்கிறனால உங்களுக்கு அதிகமாக க்ளீனிங் ஒர்க்கு இருக்காது. இந்த டிப்ஸை கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்த இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், விசில் அடிச்சிச்சு, அதுலேருந்து வந்த தண்ணியுமே அந்த டிஷ்யூ பேப்பர் மேலே விழுந்துருச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ டிப்ஸ் நம்பர் 2 பார்க்கலாம். நம்ம வீடுங்களில் இந்த மாதிரி வாட்டர் பாட்டிலு, ஃப்ளாஸ்க்கு இந்த மாதிரிலாம் கழுகுனா என்ன பண்ணுவோன்னா, இப்படியே நிமித்தி வச்சுருவோம். ஸோ இந்த மாதிரி நிமித்தி வைக்கிறனால உள்ளே தண்ணி அப்படியே இருக்கும், ட்ரை ஆகாது. ஸோ ட்ரை ஆகாமல் இருக்கனால பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஸ்மெல் இருக்கும். அந்த மாதிரி ஸ்மெல் இல்லாமல் இருக்க தண்ணியுமே வடியும்னா இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்காக இந்த மாதிரி ஹுட்டலான ஸ்பூன் இருந்துச்சுன்னு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி உள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு செவுத்து ஓரங்களில் இந்த மாதிரி நீங்கள் கவுத்து வச்சுட்டாவே போதும். உள்ளே இருக்க தண்ணி எல்லாமே ட்ரை ஆயிரும். அதே சமயத்தில் வாட்டர் பாட்டில் உள்ளேயுமே பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக காஞ்சிரும். எந்த ஒரு பேட் ஸ்மெல்லுமே இருக்காது. ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ டிப்ஸ் நம்பர் 3 பார்க்கலாம். நம்ம வீடுங்களில் இந்த மாதிரி நெய் பாட்டில்லாம் வாங்கினோன்னா, வாங்கும்போது நல்லா அந்த நெய்யினுடைய ஸ்மெல் நல்லா வாசனையாக இருக்கும். நாள் போக போக என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அந்த நெய்யினுடைய வாசனையே சுத்தமாக இருக்காது. ஸோ அந்த நெய்யினுடைய வாசனை நம்ம வாங்கும்போது எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி கடைசி வரைக்கும் அந்த நெய்யினுடைய ஸ்மெல் இருக்குன்னா, இந்த டிப்ஸை கண்டிப்பாக உங்கள் வீடுங்களில் ஃபாலோ பண்ணி பாருங்கள். 100% ஒர்க் ஆகும். நான் இதை தான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன் ரெகுலராக. ஸோ உங்களுக்குமே ஷேர் பண்ணலான்றனால இந்த வீடியோலுமே நான் ஷேர் பண்ணுறேன். அதுக்காக இந்த மாதிரி நெய் வாங்கிட்டு வந்ததுமே அதில் குட்டியாக இந்த மாதிரி நீங்கள் வெல்லம் போட்டு வச்சுருங்க. ஸோ இந்த மாதிரி போட்டு வைக்கிறனால என்ன ஆகுதுன்னா, அந்த நெய் பார்த்திங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும். ஸ்டார்டிங் வாங்கும்போது எப்படி இருந்துச்சோ கடைசி தீர்ற வரைக்கும் அதே மாதிரி இருக்கும். அந்த நெய்யினுடைய ஸ்மெல்லு கண்டிப்பாக உங்கள் வீடுங்களையும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ அடுத்த டிப்ஸ்குள்ளே போகலாம். டிப்ஸ் நம்பர் 4 ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடுங்களில் இந்த மாதிரி காஃபி பாட்டில்லாம் வாங்கினதுமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நல்லா சூப்பராக உதிரியாக இருக்கும், நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்ல. அதுக்கு காரணமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அலுமினியம் ஃபாயில் பேப்பர் மேலே இருக்கிறனால தான். நம்ம ஒரு சில டைமில் என்ன பார்க்கணுன்னா, புதுசாக வாங்கும்போது அந்த அலுமினியம் ஃபாயில் பேப்பரை ஃபுல்லாக சம்டைம் பிரித்து எடுத்துருவோம். முக்கால்வாசி பேர் பார்த்திங்கன்னா எல்லாருமே அப்படி தான் பண்ணுவோம். நானுமே அந்த மாதிரி தான் பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி பிரித்து எடுத்துட்டிங்கன்னா கொஞ்ச நாள் ஆனதுமே அந்த காஃபி போட்டு பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி கட்டிப்பட ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த மாதிரி கட்டிப்படாமல் இருக்கணும் அப்படின்னா சம்டைம் இந்த மாதிரி பிரித்து எடுத்துட்டிங்க தெரியாமல்னா, வீட்டில் ஏன்னா அலுமினியம் ஃபாயில் பேப்பர் இருந்தால் அலுமினியம் ஃபாயில் பேப்பர் எடுத்துங்க. அப்படி இல்லைன்னா நம்ம மஞ்சள் தூள், மிளகாய் தூள் வாங்குவோம்ல, அந்த கவர் இருக்கும்ல, நம்ம அந்த சக்தி மசாலா ஆகட்டும், நார்மல் ஆச்சி மசாலா ஆகட்டும், 5 ரூபாய் பேக்கெட் வாங்குவோம்ல, ஸோ அதே நல்லா கட் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த மாதிரி கூட வச்சு க்ளோஸ் பண்ணி வச்சுட்டிங்கனாவே போதும். அந்த காஃபி பவுட்ரு எந்த ஒரு காற்று போகாதனால கட்டிப்படாமல் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் லாஸ்ட் வரைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸை கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போது அடுத்த டிப்ஸ்குள்ளே போகலாம். டிப்ஸ் நம்பர் 5 ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடுங்களில் சப்பாத்தி, பூரி இந்த மாதிரி உருட்டும் போது, மாவு திரட்டும் போது என்ன ஆகும்னா, ஒரு மாதிரி மாவு தண்ணி மாதிரி இருந்துச்சுன்னா நம்மளுக்கு திரட்டவே வராது. கட்டிலே பார்த்திங்கன்னா ஒட்டிக்கும். ஸோ அந்த மாதிரி ஒட்டாமல் இருக்க என்ன பண்ணலான்னா, கொஞ்சமாக அரிசி மாவு எடுத்துக்குங்க. அரிசி மாவு எடுத்து மேலே லைட்டாக இந்த மாதிரி உதிரி விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பூரியோ சப்பாத்தியோ உருட்ட ஆரம்பிங்க. சுத்தமாக கட்டையில் ஒட்டவே ஒட்டாது. ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், கொஞ்சமாக தான் நான் அரிசி மாவை தூவினதுக்கப்புறம் நான் ஒட்டி காட்டுறேன் பாருங்கள். சூப்பராக கட்டையில் ஒட்டவே ஒட்டாது, நல்லா சூப்பராக வரும். இதே போல் நீங்கள் கார்ன்ஃப்ளவர் மாவு கூட போடலாம், நல்லாயிருக்கும். அரிசி மாவு இல்லைன்னா நீங்கள் இதுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா சூப்பராக திரட்டி எடுத்தாச்சு. இந்த டிப்ஸு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ அடுத்த டிப்ஸ்குள்ளே போகலாம். டிப்ஸ் நம்பர் 6 ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ்னு சொல்லலாம்.
மணிக்கணக்கில் நிற்காமல் நிமிஷத்தில் நம்ம பூரியை சூப்பராக வந்து டக்கு டக்கு டக்குன்னு நம்ம சுட்டு எடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரே ஒரு கவர் இருந்தால் போதும். நம்ம கோதுமை மாவு வாங்கல அந்த கவர் ஆகட்டும், இல்லை ஆயில் கவர் ஆகட்டும், கொஞ்சம் பெருசாக இருந்தால் கூட ஓகே தான், ரைஸ் பேக் இருந்தாலும் ஓகே தான். ஸோ இந்த மாதிரி கவர் எடுத்துக்கோங்க. இதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்தா போதும், ரொம்ப அதிகமாக கூட சேர்க்க வேண்டாம். லைட்டாக இந்த மாதிரி சேர்த்துக்குங்க. சேர்த்ததுக்கப்புறம் நம்ம பூரிக்கு உருட்டி வச்சுருப்போம்ல சின்ன சின்ன உருண்டைகள்லாம், அந்த உருண்டைகளை நம்ம இதில் வச்சுக்கலாம். இப்போ எண்ணெய் போட்டதுமே எல்லா இடத்துலையும் லைட்டாக அந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் பண்ணதுமே நம்ம பூரிக்குன்னு வந்து உருட்டி வச்சுருப்போம்ல, ஸோ அந்த உருண்டைங்களை இந்த மாதிரி நான் இப்போ வீடியோவில் காட்டுற மாதிரியே வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பூரி வந்து சுட போகிறீங்க அப்படின்னா மாவெல்லாம் குழச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி உருண்டை பிடிச்சதுக்கப்புறம் நீங்கள் கேஸரப்பில் கடாயை வச்சதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி குறி வச்சு நீங்கள் உருட்டி நீங்கள் போட்டிங்கன்னா கட கட கடன்னு எல்லா பூரியுமே நம்ம சுட்டு எடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், இப்போ ஒன்றுக்கு நான் 3 உருண்டைகள் வச்சுருக்கேன், நீங்கள் 4 கூட இந்த சரி வச்சுக்கலாம். ஸோ வீடியோவில் காட்டணுன்றதுக்காக 3 வச்சுருக்கேன் நான். இப்போ பாருங்கள், இது வச்சாச்சு. இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் பண்ணதுமே நம்ம வீட்டில் இந்த மாதிரி ஒரு பவுல் எதுனா அந்த எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி எடுத்துங்க. லைட்டாக இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணாவே போதும். சூப்பராக பாருங்கள், நம்ம பூரிக்கட்டையில் எப்படி உருட்டுவோமோ அதே மாதிரி சேம் வரும். ஸோ இதில் நம்ம இந்த மாதிரி பண்ணலாம். இன்னொரு அட்வான்டேஜ் என்ன பார்த்தீங்கன்னா, சுத்தமாக வந்து மாவு ஒட்டவே ஒட்டாது. ஜஸ்ட் ஒரு 2-3 செகண்ட் தான் ப்ரெஸ் பண்ணி விட்டோம் பாருங்கள். சூப்பராக வந்து நம்மளோட மாவை நல்லா நம்ம ரொட்டி கட்டையில் உருட்டுற மாதிரி நல்லா சூப்பராக வந்துருச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு சில சமயத்தில் பூரியெல்லாம் வந்து நம்ம உருட்டி உருட்டி வைப்போம், ஒன்றோட ஒன்று ஒட்டிடும். ஸோ இந்த மாதிரி பண்ணுறனால ஒன்றோட ஒன்று ஒட்டாது. அதே சமயத்தில் சட்டு சட்டு நம்ம எல்லா பூரியுமே வந்து சுட்டு எடுக்கலாம். சுடுறதுமே ஈஸி தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ரொம்பவும் யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் ஒன்று நம்ம பார்க்க போகிறோம். டிப்ஸ் நம்பர் 7 ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் சொல்லலாம். சூடான எண்ணெயில் கொஞ்சமாக உப்பு போட்டு பாருங்கள், நீங்களே ஷாக் ஆகிடுவீங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எப்பொழுதுமே வந்து பூரி ஆகட்டும், இல்லை நார்மலாக நீங்கள் உளுந்த வடை எதுனா வந்து ஃப்ரை பண்ணுற ஐட்டம் வந்து செய்கிறீங்கன்னா லைட்டாக இந்த மாதிரி கொஞ்சமாக எண்ணெயில் உப்பு போட்டுருங்க. இந்த மாதிரி உப்பு போட்டு செய்கிறனால நம்ம செய்யக்கூடிய பொருளை பார்த்தீங்கன்னா சுத்தமாக வந்து எண்ணெயே ஒட்டாது. அதே சமயத்தில் நம்மளுக்கு கிறிஸ்பியாகவும் கிடைக்கும். நீங்கள் இந்த மாதிரி எண்ணெயில் உப்பு போடுறதுனால வந்து நம்ம சாப்பிடக்கூடிய பொருளை வந்து உப்பு கரிக்காதான்னு கேட்கலாம். நம்ம வந்து அதிகமாக சேர்க்க போகிறது லைட்டாக கொஞ்சமாக தான் நம்ம சேர்க்க போகிறோம். ஸோ பாருங்கள், சேர்த்ததுக்கப்புறம் நம்ம வந்து பூரியை சுட்டு காட்டுறேன். நல்ல ப்ளஃபியாக வந்திருக்கு. அதே சமயத்தில் எந்த ஒரு எண்ணெயும் பிடிச்சிருக்காது ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுக்கு நல்ல ஒரு கிறிஸ்பியாகவும் கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அதே போல் நம்ம பூரியெல்லாம் நீங்கள் இப்போ இன்றைக்கி நான் வந்து டிப்ஸுக்கு நார்மலாக வந்து கவரில் நான் உங்களுக்கு வந்து ஈஸியாக எப்படி பூரி திரட்டி எடுக்கணும்னு நான் நீங்கள் நார்மலாக வந்து ரொட்டி கட்டையிலலாம் வந்து உருட்டுறதா இருந்தால் கோதுமை மாவு போட்டு தான் நம்ம உருட்டி எடுப்போம். நீங்கள் அதுக்கு பதிலாக கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டு நீங்கள் திரட்டி எடுத்திங்கன்னா கூட நம்ம பூரி சுட்டு எடுக்கும்போது அந்த எண்ணெயில் பார்த்தீங்கன்னா அந்த மாவெல்லாம் நம்ம நார்மலாக கோதுமையில் திரட்டி எடுத்தோன்னா ஆகும். பூரி சுட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எண்ணெய் வந்து ஒரு மாதிரி கலரே மாறிடும். அது இல்லாமல் அந்த மாவெல்லாமே வந்து அந்த எண்ணெயில் கீழே அடிப்படிஞ்சிருக்கும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் திரட்டி எடுக்கும்போது கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டு நீங்கள் திரட்டி எடுத்திங்கன்னா நம்ம பூரியில் வந்து மாவுமே பிடிக்காது. இந்த எண்ணெய் பார்த்திங்கன்னா நல்லா க்ளீனாக இருக்கும். ஸோ எப்பவுமே பூரி ஆகட்டும், ஏன்னா வந்து ஃப்ரை பண்ணுற ஐட்டம் நீங்கள் செய்கிறது இருந்தால் லைட்டாக உப்பு போட்டு நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுங்க. கிறிஸ்பியாக இருக்கும். அதே சமயத்தில் எண்ணெயுமே வந்து அதிகமாக இழுக்காது. இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்து நம்மளுக்கு பூரி கிடச்சிருக்கு. இப்போ நான் இது சுட்டதுக்கப்புறம் இந்த பூரியை நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா இருக்குன்னு. நீங்களுமே உங்கள் வீடுங்களில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டிப்ஸ் ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கனாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. நம்மளுக்கு சாப்பிட்றதுக்குமே நல்லா சாஃப்டாக இருக்கும், மேலே முறுமுறுன்னு. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய டிப்ஸ் எல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தால் நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ புது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்களும் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்க முடியும். இது வரைக்கும் என்னோடய சேனல் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ். சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.